உங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி உங்க அம்மாவையோ, உங்க கூட பிறந்த சகோதரியையோ, உங்க மனைவியையோ அவங்களோட ஆடைகளை கிழிச்சு நிர்வாணமாக்கி மிருகங்கள் மாதிரி வேட்டையாடுறாங்க. நீங்க கைகள் கட்டப்பட்டு ஒன்னும் செய்ய முடியாம அலறி துடிக்கிறீங்க. இது ஏதோ ஒரு படத்துல வர கதை இல்ல. முல்லை வாய்க்கால்ல எங்க தமிழ் பெண்களுக்கு நடந்த நிஜமான கொடூரம். அவங்க கட்டியிருந்த தாலியையும் ஆடைகளையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு பெத்தவங்க முன்னாடியே, பிள்ளைகள் முன்னாடியே கூட்டம் கூட்டமாக கூட்டு வன்புணர்வு செஞ்சாங்களே, அந்த சித்திரவாதைய, அந்த மரண ஓலத்தை எந்த மொழியில சொல்லி அழ முடியும்? மனித உடம்ப எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிதைச்சாங்க. குழந்தைகளை வரிசையா நிக்க வச்சு நெத்தியில சுட்டு கொண்டாங்க. கஞ்சிக்காக அழுத பச்சிலம் குழந்தைகளை வாய்க்குள்ள துப்பாக்கி சுழல வச்சு சுட்டாங்க. அதுக்கும் மேல கைகளை வெட்டினாங்க, கால்களை துண்டிச்சாங்க, பெண்களின் மார்பகங்களை கத்தியால அறுத்து எரிஞ்சு அவங்கள துடி துடிக்க வச்சு சாகிறத பார்த்து ரசிச்சாங்க. உயிரோடு இருக்கும் போதே கண்ணை தோண்டி எடுத்து உடம்புல பெட்ரோலை ஊத்தி எரியும் நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்களே, அவங்க கருகி சாம்பல் ஆகிற வரைக்கும் அந்த கொடூர மிருகங்கள் சிரிச்சுக்கிட்டே கொண்டாடினாங்களே. இதையெல்லாம் கேட்கும் போது உங்க உடம்பு நடுங்கலையா? இந்த தமிழினம் சொந்த ரத்தத்தோட மரண கதறலை கேட்டு வாழ்ந்திருக்காங்க. இத பார்க்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட உங்க நெஞ்சு துடிக்குதே. அங்க குண்டு விழுந்த குடல் எரிஞ்சு தன் பிள்ளைய தன் கண்ணு முன்னாடியே துடிச்சு சாகிறத பார்த்துட்டு அந்த பிணத்தை கூட அடக்கம் செய்ய முடியாம ஓடுனாங்களே, அந்த பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இத வெறும் செய்தியா கடந்து போயிடாதீங்க. இது நம்ம இனம் குடிக்க நேர்ந்த விஷம். அவங்க இழந்தது நிலத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனிதத்துவத்தையும் சேர்த்துதான். அங்க புதைச்சாங்களே. உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் எல்லாம் தங்களோட அரசியல் லாபத்திற்காக இந்த கொடுமையை வேடிக்கை பார்த்துட்டு மௌனமா இருந்தது. அந்த மௌனம்தான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய துரோகம். பிள்ளைகளை இழந்து தாயின் கண்ணீர், மாறறுபட்ட தங்கையின் ரத்தம், எரிக்கப்பட்ட மனிதர்களின் சாம்பல், இது எதுவுமே சும்மா போகாது. இந்த வன்புணர்வுகளுக்கும் இந்த சித்திரவதைகளையும் இந்த படுகொலைக்கும் தலைமுறையாக எங்க நெஞ்சில எரிகிற தணல் வரலாறு எங்களை மறக்கடிக்க நினைத்தாலும் எந்த சந்ததிக்கும் இந்த வழியை நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும், எங்க அக்கா தங்கையின் கண்ணீருக்கும் சர்வதேச அறங்கள் நீதி கிடைக்கும் வரை இந்த குரல் ஓயாது, ஓயவும்